அமெரிக்கா முழுமையாக ஹெர்முஸ் வளைகுடாவை தனது கண்ட்ரோலில் இருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் இந்த நிலை எதிர்த்து ஈரானியர்கள் ஒரு கப்பலும் வெளியே செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை சமாதானத்திற்கான இலக்குகள் இல்லை. ஆரம்பித்த சில மணி நேரத்தில் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த EHCL திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கின்றது. பரபரப்பாக வந்த ஒரே ஒரு செய்தியை நான் இப்போது நகைச்சுவையாகத்தான் சொல்ல போகிறேன். நேயர்களே, இன்றைக்கு அமெரிக்க அதிபர் அவருடைய அந்த பேச்சுவார்த்தை, அவருடைய போக்கு, அமெரிக்கா முழுமையாக ஹெர்முஸ் வளைகுடாவை தனது கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் உண்மை இல்லை. இன்றைக்கு அல் ஜசீரா காலையில் வெளியான செய்தியில் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், சுமூகமாக நிலைமை சென்று கொண்டிருக்கிறது தெரிவித்த அவர், ஹெர்முஸ் நீரிணை மீது அமெரிக்க படைகள் முழுமையாக தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள், முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் சற்று மாறுபட்டதாக இருக்கின்றதாலும் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறதா அல்லது உலகத்தை அவர் பசப்பு வார்த்தைகளுக்காக அவ்வாறு பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் இந்த நிலை எதிர்த்து ஈரானியர்கள் ஒரு கப்பலும் வெளியே செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதன் மூலமாக கிட்டத்தட்ட $89 தாண்டி இன்றைக்கு சர்வதேச அளவிலே பெரும் அளவிற்கு பீப்பாய் விலைகள் $89.63 அமெரிக்க டாலர்களாக இன்று மாறியிருக்கிற ஒரு சூழலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையிலே ப்ராக்சிகளை தாக்க வேண்டும் என்ற பெயரில் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் தனது தாக்குதலை இலக்கை நோக்கி அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இது இப்படி ஒரு குழப்ப நிலைதான் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரம் வரை சமாதானத்திற்கான இலக்குகள் இல்லை. அதே போன்று ஈரான் துறைமுகத்தை நோக்கி சென்ற பனாமா குடியோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு கப்பலின் மீது அமெரிக்கா ஹெல்ஃபயர் தாக்குதலை நடத்தினார்களாகவும், கப்பலின் திசை மாற்றும் ஸ்டேரிங்கை அவர்கள் செயலிழக்க செய்ததாகவும், அமெரிக்க படைகளின் எச்சரிக்கை மீறி அந்த பனாமா குடி கட்டிய அந்த கப்பல் ஈரான் வளையத்திற்குள் எண்ணெய் ஏற்றுவது புறக்கணித்ததை தொடர்ந்துதான் அமெரிக்கா இந்த பனாமா குடிகட்டப்பட்ட கப்பலின் மீது ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. நாம பார்க்கிற நிலைமைகளை பார்க்கின்ற போது நிலைமைகள் அங்கு ஒன்றும் சரியாக இல்லை. நிலைமைகள் சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். பதட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பதவியிலே தொடரும் வரை நாங்கள் பேசப் போவதில்லை. அவர் ஒரு மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டவர், செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஒரு மோசமான நிலைப்பாடை கொண்டிருப்பவர். அவரோடு பேசுவதற்கு எங்களுக்கு எந்த இலக்கும் எந்த டார்கெட்டும் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நேற்று எல்லா காணொளிகளிலும் எல்லா வீடியோக்களிலும் பரபரப்பாக வந்த ஒரே ஒரு செய்தியை நான் இப்போது நகைச்சுவையாகத்தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அநேகமாக தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் வழக்கமாக வந்த உலகத்தின் மிகப்பெரிய விமானத்திலிருந்து தப்பி ஒரு சாப்பாடு கொண்டு போகக்கூடிய ஒரு ட்ரக்கு, அதாவது கேட்ரிங் ட்ரக் என்று அதை அழைப்பார்கள், உங்களுக்கு தெரியும். பேக்கெட்டுகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு விமானத்தினுடைய ரெக்கை பகுதிகளில் கீழிருக்கும் அந்த பகுதிகளிலே வந்து நிற்கும். அங்கிருந்து அந்த உணவுகளை எல்லாம்
விமானத்திற்குள் ஏற்றுவார்கள். அதில் ஏறி ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து தப்பி ஓடினார் என்றால் உங்களால் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பித்தான் ஆக வேண்டும். இதை நான் சொல்லவில்லை. இது எப்பொழுது நடந்திருக்கிறது? சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு துருக்கியிலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு அமெரிக்க விமானத்தில் வந்து இறங்கிய அவர் திரும்பிச் செல்லுகையில் மொசாத் மற்றும் சிஐஏ உளவு அமைப்புகள் கொடுத்த தகவலில் ஈரானியர்கள் அமெரிக்க விமானத்தை, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் சென்ற விமானத்தை தாக்குவதற்கு ஏவுகணை தாக்குதல் தயார்படுத்தி இருப்பதாக வந்த செய்தி அடுத்து பதட்டமுட்ட அமெரிக்க அதிபர், பத்திரிகையாளர்கள்லாம் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அந்த விமானம் துருக்கியிலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த விமானம் அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ஏர்ஃபோர்ஸ் 747. இந்த விமானத்தை முழுமையாக இன்னும் பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 மற்றும் அங்கிருந்து அவர் தப்பி இலகுரக விமானமான இதைவிட மெல்லிய வெயிட் குறைந்த C-32 இராணுவ விமானத்தில் அவர் தப்பினார். சரி, இது எப்படி தப்பியிருக்காருன்னா, விமானம் நிறுத்தி வந்திருக்கிற போது எல்லோரையும் கையை காட்டி அவர் விமானத்துக்குள் ஏறி இருக்கிறார். ஏர்ஃபோர்ஸ் 747 விமானத்தில், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு விமானத்தில் ஏறி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி விண்டோவை மெதுவாக திறந்து, அந்த எமர்ஜென்சி விண்டோ வழியாக அதை ஒட்டி ஏற்கனவே எல்லாமே செட்டப் தானே, அந்த ட்ரக்கிற்குள்ள ஏறிட்டார். எந்த ட்ரக்ல? விமானத்தின் முதன்மை வழியாக எல்லோரும் பார்க்கிற காட்சிப்படுத்தக்கூடியதாக ஏர்ஃபோர்ஸ் 747 ஏறி அதில் உட்காராமல் பின் வழியாக, அதாவது பின்வழியிலே அதே பக்கத்தில் இருக்கிற மற்றொரு வழியிலே எமர்ஜென்சி லாக் ஓப்பன் செய்து அதை ஒட்டி யாரும் பார்த்து விடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபுட் ட்ரக்குக்குள்ள காலை வைத்து உள்ளே கூனி குறுகி அமர்ந்து கொண்டாராம். உடனடியாக அந்த ஃபுட் ட்ரக் வந்து அங்கிருந்து, அது ஒரு பேட்டரியாகத்தான் இருக்கும், ஈவி, அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய யாரும் பார்த்து விடாத அளவில் இருக்கும் இராணுவ விமானத்திற்குள் ஃபுட்டு சப்ளை செய்கிற மாதிரி அதற்கு ஒட்டி நிறுத்தி அதற்குள் அவர் ஏறி பம்மிக்கொண்டார். அதற்கு பின்பு இந்த A47 அந்த விமானத்தில், 747 ஏர்போஸ் விமானத்தில் பின்பகுதியிலே எல்லா பத்திரிகையாளர்களும், இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஏறி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஸ்க்ரீனை யாரும் எடுக்காதீங்க, அது அப்படி இருக்கட்டு, ஏன்னா முன்னாடி பிரசிடென்ட் இருக்கிறனால பாதுகாப்பு கவனம் கருதி யாரும் ஸ்க்ரீனை தூக்கிடவே கூடாது, ஷட் டவுன்லேயே இருக்கட்டு அப்படின்னு சைடில் இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையுமே மூடிட்டாங்களாம். மூணுனா, மிஸ்டர் ட்ரம்ப் இருக்கார் பாருங்க, இந்த விமானத்திலேருந்து ஜம்ப் ஆகி ஃபுட் ட்ரக்கு வாகனத்தில் ஏறின தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் உள்ள போலீஸ் நின்று, இராணுவம் நின்று, இவர் அங்கே மாறும் வரைக்கும் விஷயம் தெரியாது. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து மெதுவாக இடம் மாறி மெதுவாக என்ன பண்ணிட்டாரு, ஃபுட் ட்ரக்கில் ஏறி தப்பி போயிட்டாரு. அந்த இராணுவ விமானத்தில் C-32 சென்று ஐரோப்பா ஒன்றியத்தை அடைந்து, அதற்கு பிறகு அவர் ஏர்ஃபோர்ஸ் 1 மறுபடி மாறி அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்த அசிங்கமும் அச்சமும் இதை யாரும் சொல்லலை. அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் இப்போது ரொம்ப லேட்டாகவே வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இது நேற்று எல்லா காணொலிகளிலும் வந்தது. இன்று நம்முடைய நேயர்களுக்காக நான் உங்களுக்கு தருகிறேன். அடுத்து, ஹெர்முஸ் ஜலசந்தியை திறந்தாலே போதும் என்று அமெரிக்கா அணு ஆயுத நிலைகளை கூட பேசப் போவதில்லை என்று அமெரிக்காவிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது. இன்று காலை அல் ஜசீராவில் அவர் சொல்லியிருக்கிறார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் முழு தலைமையும் நம் கையில் இருக்கிறது. ஆனால் ஹெர்முஸை திறந்தாலே போதும் என்று அமெரிக்கா உடைய அதிகாரிகளிடத்தில் அவர் சொன்னாராம். அணு ஆயுதங்களை பற்றி எல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம், முதலில் ஹெர்முஸை திறந்து விடுங்கள், விட்டுவிட்டால் நாம் தப்பிவிடலாம் போரில் இருந்து என்று அவர் சொன்னதாக, முக்கிய அதிகாரிகளிடத்தில் அவர் சொன்னதாக
வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் கருத்தை கூறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் அதிகாரியிடம் பகிர்ந்து கொண்டார். அதே போன்று சவுதி அரேபியா ஹெர்முஸ் சலஞ்சியை திறக்க தற்போது கடுமையான அழுத்தம். ஏன்னால் அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1 கோடி பேரல் அல்லது 75 லட்சம் பேரல் போவது, ட்ரேடிங் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை சுயஸ் கால்வாய் பாதிப்பு, பாபல் மந்தப் பாதிப்பு, ஹெர்முஸ் ஜலசந்தி பாதிப்பு. கடுமையான பிரஷரில் அவர் நாட்டுக்குள்ளும் தினமுக்கு 8 லட்சம் அமெரிக்காவுக்கு பேரல்கள் செல்லும். அதுவும் பாதிப்புக்கு அடைந்ததாக அவர் இப்பொழுது அணு ஆயுதங்களை எல்லாம் அப்போது பார்த்து கொள்ளலாம், தற்போது இதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லப் போகிறேன் என உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகள் ரகசியமாக தெரிவித்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் கருத்தில் சொல்லியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா இந்த EHCL திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த EHCL திட்டம் என்ன சொல்லுதுனால், முதல் கட்டமாக அமெரிக்கா ஈரானில் 10,000 ரூபாய்க்கு $10,000 செய்யப்பட்ட ஒரு ஏவுகணையை தடுப்பதற்கு 40 கோடி ரூபாய் செலவுப்படுகிறது. அது இன்டர்செப்டர் தான் நான் சொல்றது, இன்டர்செப்டர். ஒரு டெட்டரன்ஸ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அமெரிக்கா 40 crores ஸ்பெண்ட் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு. இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா இந்த மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் நிலையில் இப்போது அவர்கள் ஒரு லேசர் ஆயுதங்களை பயன்படுத்த போகிறார்கள். இந்த லேசர் 24 லேசர் ஆயுதங்களை அவர்கள் இன்ஸ்டால் செய்ய திட்டம் தீட்டி வருவதாகவும், பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அவர்களால் இந்த முயற்சி எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த லேசர் ஆயுதங்கள் கடும் வெப்பத்தை கக்கி ஏவுகணைகளை பஸ்பமாக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. எதிரிகளுடைய ஏவுகணைகளை அது இழுக்கும். இந்த முனைக்கு அமெரிக்கர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான ஆகும் செலவுகள் 40 கோடி அல்ல, வெறும் 80 ரூபாயிலிருந்து 800 கோடி தான். $1 அளவிலிருந்து தான் $10 தான் செலவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த லேசரை மொபைல் லாஞ்சர்களின் மூலமாக தள்ளப்பட்டு அவர்கள் ஏகலாம். ஆனால் இதிலே ஒரு டிராபேக் ஒன்று இருக்கா. அது மழை காலங்களில் பனிமூட்டமாக வேலைகள் செய்ய முடியாத காலங்களில் இந்த லேசர்களை அவர்கள் பயன்படுத்த முடியாது என்றும், இதற்கு கெமிக்கல்ஸை பயன்படுத்த தேவையில்லை என்றும் அமெரிக்கர்களின் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா இந்த நான் சொன்ன இந்த குறிப்பான EHCL லேசர் ஆயுதங்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்கு முதற்கட்டமாக 24 லேசர் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காகவும் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதே முயற்சி எடுத்தால் அதை தடுப்பதற்கு ஈரானியர்கள் வேறொரு முயற்சி எடுத்து விடுவார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஈரானியர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு, அமெரிக்க திட்டங்களை வடிவமைப்பு செய்வதற்கு ஏற்கனவே 20 ஆண்டு கால ஒப்பந்தத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யா. நாம் நேற்று சொன்னோம், முஜ்தபா கமேனி பெசஸ்கியான் அறிவித்திருக்கிற கருத்தையும் சொன்னோம். பெசஸ்கியான் ரொம்ப தெளிவாக அறிவித்திருக்கிறார். 7 மணி நேரம் நான் பேசினேன். அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். 6 குறிப்பிட்ட உளவாளிகளை எல்லாம் அவர்கள் நியமனம் செய்திருக்கிற தகவலும் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே ஒரு செய்தி நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதை பற்றிய டீட்டெயில் செய்தியை நான் தருகிறேன். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு துருக்கியும் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு இஸ்லாமிக் நேட்டோவை உருப்பினார்கள் என்று நான் பரபரப்பாக பேசினேன். ஹவுதிகள் நிலைப்பாடுகளில் 10,000த்திற்கு மேற்பட்ட அந்த பார்டரில் பாகிஸ்தான் இராணுவம் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது பாகிஸ்தான் இராணுவம் துருக்கியும் நாங்கள் ஹவுதிகளை எதிர்த்து போரிட தயாராக இல்லை என்று தங்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் மெதுவாக கலந்து கொண்டிருப்பதாகவும், சில மணி நேரத்தில் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இதை நான் உறுதி செய்யவில்லை. ஆனால் இந்த செய்தி கிடைத்தது என்னவோ உறுதிதான். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தருகிறேன். இன்றைக்கு தான் நான் அதை பற்றி படிக்கப் போகிறேன். இந்த செய்தி இன்று காலை நம்முடைய நண்பர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட மிக முக்கியமான செய்தி அது. அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் இந்த முக்கூட்டணை துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் இவர்கள் அதிலிருந்து
விடுதலை ஆகி தப்பி ஓடுவதாக, அதாவது துருக்கி ஒரு சந்தர்ப்பவாதி எர்டோகன், பாகிஸ்தான் ஒரு கூலிப்படை, கொடுக்கிற காசுக்கு வேலை செய்வார்கள். ஆனால் ஹவுதியோடு ஒருவேளை நான் நினைக்கின்றேன் ஈரானுடைய கடுமையான எச்சரிக்கைக்காகத்தான் அவர்கள் அதிலிருந்து தப்பியிருக்கலாம். ஈரான் எச்சரித்திருக்கலாம், நீங்கள் நீண்ட நாள் எங்களோடு பகை ஏற்படுத்திவிடும் அமெரிக்கர்களுக்கு மாற்றமாக என்று எங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்திருக்கலாம். இதனுடைய கருத்து தான். இந்த மாதிரி செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் நாளை வரும்போது டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த 3 செய்திகளோடு முஜிதபா கமேனி ஏற்கனவே நேற்று சொன்னேன், அவர் ஆக்டிவ் ஆகிவிட்டார். 6க்கும் மேற்பட்ட தளபதிகளை நியமித்திருக்கிறார். மசூத் பெசஸ்கியான் இதை உறுதி செய்திருக்கிறார். அமெரிக்கா தற்போது எப்போதும் வாயால் வடை சுடுவது தான் அமெரிக்கர்களின் வேலை, தங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் மௌனப்படுத்துவதற்கான இதுவரை அடையாளம் தெரியவில்லை என்பதுதான் இன்று காலை செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.